First of all, I would like to invite Mr. CMD sir, Muthraj Periyasamy sir to the stage. சார், பொங்கல் திருநாள் பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப இருக்குது. பட் இன்றைக்கி ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் இந்த பொங்கலை தை திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. இது ஒரு தமிழர் திருநாள். இந்த தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம கம்பெனிக்கும் நம்ம நிர்வாகமும் இந்த தைக்கு பிறகு நம்ம இருக்க போகிற நிலைமைகள், போக போகிற பாதைகள் எல்லாமே பெருசாக கனவுகள் எல்லாருமே நான் நியூ இயர் அன்றைக்கி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே கனவுகளும் அதே வெறியோடையும் நம்ம இந்த வருஷம் பயணிக்கிறோம். போன வருஷம் மாதிரி எல்லாமே லாஸ்ட் மினிட் ப்ராஜெக்ட் இந்த வருஷங்கள்லாம் நடக்காது. அதனால் எல்லோரும் இந்த இயற்கையை வணங்கி இந்த வருஷத்தோட தைய நாள்லேருந்து புதுமையான வெற்றிகளை நமது நிர்வாகம் சந்திக்கணும். வாழ்த்துக்கள். Mr. Prakash sir கரெக்டாக பேசுவாங்க. டைரக்டர் ஆஃப் HRD. அனைவருக்கும் காலை வணக்கம். தை திருநாள் வாழ்த்துக்கள். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ஐயா திருவள்ளுவரோட குரலை பதிவு செய்யணும் இன்றைக்கி எனக்கு ஆசை. ஏன்னா இன்றைக்கி அது சரியான நேரம் இதுதான். ஒரு நாட்டில் யார் மன்னர் அப்படின்னா, யார் விவசாயம் செஞ்சு தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் பசி இல்லாமல் பார்த்துக்கிறாங்களோ அவங்க தான் மன்னர். மற்றவர்கள் எல்லாமே அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க பின்னாடி போகணும். இதெல்லாம் வள்ளுவர் சொன்னார். ஸோ உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். இந்த உழவு தொழில்ன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அதை அவங்கள கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தை திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுறோம். கடவுளுக்கும் மற்ற மத சடங்குகளுக்கும் இது சம்மந்தம் கிடையாது. முழுக்க இயற்கைக்கும், அந்த இயற்கையை அடிப்படையாக வச்சு உழவு செய்கின்ற அந்த விவசாயிக்கும் அந்த உழவனுக்கும் மரியாதை செலுத்தக்கூடிய விஷயம் தான் அந்த உழவர் திருநாள். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது விவசாயத்தை பற்றின ஒரு சில விஷயங்களை இங்கே பேசணும்னு சொல்லி நான் டீம் சொல்லியிருக்கேன். ஸோ எவ்வளவு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எவ்வளோ வந்தாலும் நம்மளுக்கு சாப்பாடுங்கிறது அரிசி மட்டும்தான். உணவு இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அதனால் உழவு தொழில் இன்னும் கடைசி வரைக்கும், மனித இனம் கடைசி இருக்கிற வரைக்கும் இருக்கணும் நம்புகிற இறைவனை நன்றி வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். உயிர் கறந்த என் உறவுகளுக்கு முதல் வணக்கம். அறிவை வளர்ப்போம், அன்பாய் இருப்போம், இயற்கையை போற்றுவோம், இன்பமாய் வாழ்வோம், உழைப்போம், உயர்வோம். நன்றி. மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். பொங்கல் விழாவை வெறும் விழாவாக கொண்டாடாமல் விவசாயிகளின் கலாச்சாரத்தையும் அரிசியின் மருத்துவத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறுமாறு எல்லாரையும் நன்றி. வணக்கம். வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விஷயம், இந்த நூற்றாண்டுடைய கால் பகுதி 2025 நம்ம என்ட்ரி ஆகிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு இயராக நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அமையும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார். இன்னைக்கு நம்ம புதுக்கல் சார் நம்ம பஞ்சாயத்துக்கு இந்த டிராக்டர் 7 லட்சம் மதிப்புள்ள ஒரு டிராக்டர் நம்ம சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு பணத்தை கைச்சிடும் கொடுக்கும். ஸோ இன்னும் எங்களுக்கு ரூரல்லே இருக்காங்க, கிராம பஞ்சாயத்துலேயே இருக்கிறதுனால எல்லா பஞ்சாயத்துக்கும் என்ன நிதி வருமோ அதான் வந்துருக்கிறதுனால எங்களால் சுகாதாரத்துக்கு, அதாவது வீட்டுகளில் போய் இந்த குப்பை எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அப்போ சாரை போய் பார்த்த உடனே அவங்க எதுவுமே சொல்லலை. இன்முகத்தோடு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிராக்டர் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்னு சொன்னேன். ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் எங்களுக்கு நாங்கள் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்கிட்ட கேட்க செய்யணும், உங்களுக்கு நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிமிஷமே என்ன பேரில் வாங்கணும்னு கேட்டு வாங்கி உடனே எங்களுக்கு ஆர்சி புக், வண்டி வந்ததுக்கே எங்களுக்கு தெரியாது, ஆர்சி புக் வீட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்துருச்சு. ஸோ சேவை மனப்பான்மை உள்ள நபர்களால் மட்டும்தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய முடியும். ஸோ அதனால் இந்த கம்பெனிக்கு எங்கள் பஞ்சாயத்தும் எங்கள் பஞ்சாயத்து மக்களும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நம்ம ஏதாவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கிராமங்களுக்கு நம்ம ஏதாவது பண்ணிகிட்ருக்கோம். நம்மளால் செஞ்ச உதவியெல்லாம் நம்ம பண்ணுறோம். எல்லாமே நம்மளே வச்சுக்கிட்டோன்னா என்ன ஆகும்னா வெடிச்சிடுவோம். அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிறத எல்லாத்துக்கும் கொடுத்து நம்ம மக்களாக வாழ்கிறது தான் நம்மளோட நோக்கம். அது மேலும் மேலும் வளரும். அதுக்கு இந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குற அத்தனை ஆளுகளுக்கும் இந்த சிஎஸ்ஆர் சமர்ப்பணம்.